அக்கா, இன்னைக்கு வேதத்துலேருந்து யாரை பற்றிக்கா தெரிஞ்சுக்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் அதுலேருந்து தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத எலிசா அண்ணன் வாழ்ந்த காலத்தில் நடந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். எலிசா அண்ணன் வாழ்ந்த காலத்தில் சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் அப்படின்ற ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனோம். எந்தெந்த இடத்துக்கு போய் யுத்தம் பண்ண நம்ம பாளையம் இறங்கணும் அப்படின்னு தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது தேவனுடைய மனுஷனாகிய எலிசா அண்ணன் ராஜா கிட்ட ஒரு ஆளை அனுப்பி, இன்ன இடத்திற்கு போகாதீங்க, ஏன்னா சீரியர் அங்கே பாளையம் இறங்குறாங்க, அதனால எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்படியே எலிசா அண்ணனுடைய வேலைக்காரரும் ராஜா கிட்ட வந்து சொன்னாங்க. அப்படியே ராஜாவும் எலிசா அண்ணன் சொன்ன இடத்துக்கு தன் சேவகரை அனுப்பி பார்த்தாங்க. அப்படியே ராஜா அனுப்பின சேவகர் வந்து, ராஜாவே, தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சொன்னது மெய்தான், அங்கே சீரியர் பாளையம் இறங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதுபோல் எதிரி நாட்டு ராஜா எப்பெல்லாம் இஸ்ரவேல் ராஜாவை பிடிக்கலான்னு திட்டம் போடும் போதும் எலிசா அண்ணன் இஸ்ரவேல் ராஜா கிட்ட சொல்லுவாங்க. ராஜாவும் அதை ஆள் அனுப்பி பார்த்து உண்மைதான் அறிந்து எச்சரிக்கையாகி அந்த பக்கம் போக மாட்டாங்க. அப்போ சீரிய ராஜா ரொம்ப குழப்பமடைஞ்சு தன் சேவகரெல்லாம் கூப்பிட்டார். நம்முடைய சேவகரில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாக இருப்பது யாருன்னு சொல்லுங்க. அப்போ ராஜாவின் சேவகரில் ஒருத்தர், அப்படி அல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய வீட்டிலே ரகசியமாய் பேசுகிற வார்த்தைகளை கூட இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாக இருக்கிற எலிசா என்பவர் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராஜா அவரை பிடிக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புனார். ராஜா அனுப்புன ஆள் எலிசான்னு தோத்தான் அப்படின்ற ஊரில் இருக்கிறத பார்த்தார். இந்த விஷயத்த ராஜா கிட்ட போய் சொன்னதுமே ராஜா குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பி ராத்திரியிலே வந்து என்ன பண்ணாங்க, பட்டணத்தை சுற்றி நின்னாங்க. காலையிலே எலிசா அண்ணன் வேலைக்காரங்க வந்து ஜன்னலை திறந்தாங்க. ஜன்னலை திறக்கும் போது பார்த்தா சுற்றிலும் இராணுவ வீரர் நிற்கிறாங்க. உடனே எலிசா அண்ணன் வேலைக்காரங்க பயந்துட்டாங்க. உடனே எலிசா அண்ணன் வேலைக்காரன் உள்ளே போய், ஐயோ ஆண்டவனே, இராணுவமும் ரதங்களும் குதிரைகளும் நம்மளை சுற்றி நிற்குது, பட்டணத்தை சுற்றி வர முற்றுகை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எலிசா அண்ணன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எலிசா அண்ணன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் அப்படின்னு கர்த்தர் நோக்கி வேண்டாங்க. கர்த்தர் அந்த வேலைக்காரருடைய கண்ணை திறந்தார். அப்போது சுற்றிலும் பார்த்தா அக்கினிமயமான குதிரைகள் அவங்க இருந்த மலையை சுற்றிலும் இருந்தது. எலிசா அண்ணனோட வேலைக்காரனும் அந்த அக்கினிமயமான குதிரை ரதத்தெல்லாம் பார்த்தாங்க. இராணுவ வீரர்கள் எலிசா அண்ணன் வீட்டை சுற்றி வந்துட்டே இருந்தாங்க. உடனே எலிசா அண்ணன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க. கர்த்தாவே, இவர்கள் கண்ணுக்கு மயக்கத்தை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எலிசா அண்ணன் ஜெபம் பண்ணது மாதிரியே அவங்களுக்கும் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ எலிசா அண்ணன் அவங்கள நோக்கி, இது வழி இல்லை, இது பட்டணமும் இல்லை, என் பின்னாடியே வாங்க, நீங்கள் எந்த மனுஷனை தேடுறீங்களோ அந்த மனுஷங்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ராஜா இருக்கிறார்ல அந்த ஊருக்கு, சமாரியா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அவர்கள் சமாரியாவுக்கு வந்து ராஜா அரண்மனை முன்னாடி நிற்கும் போது எலிசா அண்ணன் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படி கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அவங்க கண்ணை திறந்து பார்த்தா சுற்றிலும் இஸ்ரவேல் இராணுவம் நிற்கிது. நடுவில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அப்போது இஸ்ரவேலின் ராஜா, தகப்பனே, இவர்களை வெட்டி போடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு எலிசா அண்ணன், வேண்டாம், இவங்களுக்கு புசிக்கிறதுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இஸ்ரவேலின் ராஜா பெரிய விருந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு சீரியா நாட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் இஸ்ரேல் பக்கமே வரவே இல்லை. என்ன குழந்தைங்களா, இன்றைக்கு இந்த பைபிள் சம்பவத்துலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கினேன்னா, எப்படி ஏசப்பா எல்லா விஷயத்தையும் தீர்க்கதரிசிக்கு முன்னமே அறிவிச்சார்லக்கா.
அதுக்கப்புறமா நான் என்ன கற்றுக்கினேன்னா எப்படி ஏசப்பா நமக்கே தெரியாமல் நமக்கு அக்கினினால பாதுகாப்பு கொடுத்துக்கிறான்னு கற்றுக்கினேன்க்கா. இப்போ கூட ஏசப்பா நமக்கு அக்கினி ரகமான பாதுகாப்பு தருவாராக்கா? சரியா சொன்னீங்க தம்பி. கண்டிப்பாக இப்போ கூட கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறார். நம்ம அதனால தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். சரியா? பாய் குழந்தைங்களா. பாய் அக்கா. போயிட்டு வரேன்க்கா.